ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உலர்ந்த முருங்கைக்கீரையும் ராகி மாவும் வச்சு ஒரு ஹெல்தியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. இந்த ராகி மாவு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்து ஒரு 4லேருந்து ஒரு 5 வெங்காயத்தை இது போல் ரொம்ப பொடியாக இல்லாமல் இது போல் நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்கறதால இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது போல் தாராளமாக வெங்காயத்தை சேர்த்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. இதையுமே நல்லா அலசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இன்னும் நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இது வந்து உலர்ந்த முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரை கிடைக்கும்போது இது போல் உலர்த்தி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான நேரத்தில் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறதால. இதனோட பயன்களை வந்து வரப்போகிற பொரிக்கும்போது இதனோட பயன்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா தேவையில்லைன்னா இந்த இடத்துல தனி மிளகாய் தூள் வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். நசுக்கி சேர்க்குறதால அதனோட தன்மை நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேங்க. ஓமமும் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா சூடான எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்ல சூடான எண்ணெய் சேர்க்குறதால நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. அதனால தான் இப்போ நாம் இதை கரண்டியால் கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு, சூடாக இருக்கும் எண்ணெய் சேர்த்ததால், அதனால் இதை வந்து கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேங்க. அதனால் இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கையால் நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம சேர்த்த வெங்காயம், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, உப்பு, நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா வந்து இது போல் பிசையிறதால எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம இப்போது போண்டா மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி பதம் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டான பதங்க. இப்போ கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது எண்ணெய் சூடாகட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து 5 நிமிஷம் கழித்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். ஆப்பச்சோடா சேர்த்து கொஞ்சமாக அது மேலே தண்ணி விட்டுடலாங்க. தண்ணி விட்டு நல்லா இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஆப்பச்சோடா சேர்க்குறதால உங்களுக்கு வந்து போண்டா நல்லா புசு புசு நல்லா கிடைக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கரண்டியால் எடுத்து விட்டுடலாங்க. இதை நீங்கள் கையில் கூட எடுத்து விடலாங்க. சில நேரத்தில் வந்து கைக்கு அனல் அடிக்கும். அதனால தான் கரண்டியில் எடுத்து விடுறது ரொம்பவே சேஃபு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கரண்டிலேயே எடுத்து விடுங்க. கரண்டியில் எடுத்து விடுறதால நம்ம போண்டா வந்து ஒரே சமமாக நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையின் பயன்களை பார்ப்போம் வாங்க. முருங்கைக்கீரையில் கால்சியம், அயன், பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி சத்துக்கள் நிறைய இருக்குங்க. எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. கண் பார்வை திறனை அதிகரிக்குங்க முருங்கைக்கீரை. முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 தடவை சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது போல் நீங்கள் வந்து செய்து கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதனோட நம்ம வந்து ராகி மாவும் சேர்த்ததால் ராகி மாவில் வந்து நிறைய கால்சியம் இருக்குங்க. இரும்பு சத்துக்களும் இருக்கிற இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்கிறதால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பக்கம் வந்து இந்த போண்டா வந்து நல்லா வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்தால் நமக்கு போண்டாவும் ரெடி ஆகிடுங்க. முருங்கைக்கீரை கிடைக்கும்போது நம்ம வந்து நல்லா உலர்த்தி வச்சா தேவையான நேரத்தில் இட்லி பொடி செய்யவோ எல்லா அதுக்குமே உதவுங்க. நீங்கள் கிடைக்கும்போது உலர்த்தி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை போண்டா ரெடிங்க. இப்போ வந்து நம்ம சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டோம். இப்போ நான் கையில் எடுத்து உங்களுக்கு வந்து
காமிக்கிறேன். கொஞ்சம் கூட எண்ணெயே எடுக்காதுங்க. அதிகமா எண்ணெயும் எடுக்காது. நல்ல சுவையா இருந்ததுங்க. நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கும் நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு. அதையும் பாருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனல பொறுமையா பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ.